ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நைட் வந்துட்டு பக்கத்து ஊரில் வந்து ஒரு கோவில் திருவிழாவுக்கு போயிருக்கோம். இந்த கோவில் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, கரூர் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு தள்ளஞ்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து இந்த கோவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோவிலில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த கோவில் திருவிழா வந்து வருஷம் வருஷம் வந்து அந்த ஊரில் இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு மோஸ்ட் ஃபேமஸான ஒரு திருவிழா ஃபெஸ்டிவல் இது. இதில் வந்துட்டு என்னென்னா, இந்த கோவிலில் வந்துட்டு ஒரு நாகம்மன் சிலை வந்து இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கோவிலுக்கு பின்னாடி வரைஞ்சிருப்பாங்க. அதோட வாலில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கஷ்டமோ என்ன பிரச்சனையோ அதை வந்து நீங்கள் அங்கே உட்காந்து அழுது சொன்னீங்க அப்படின்னா அந்த சாமி வந்து கண்டிப்பாக அதை வந்து நிறைவேற்றி வைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்குது அந்த ஊரில். அப்புறம் என்னன்னா, இந்த கோவிலில் வந்து கோவில் பேர் வந்து பாமுலாயி அம்மன் கோவில். இங்கே வந்து கருப்பசாமியும் இருக்குது, மதுரை வீரன் எல்லா விதமான சாமியும் வந்து அந்த கோவிலில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா, அந்த பாமுலாயின்னு சொல்கிறாங்கள்ல, அந்த சாமிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாலும் முட்டையும் வந்துட்டு வந்து வைப்பாங்க. எதுக்குன்னா அந்த ஒரு பிரார்த்தனைக்காக. அப்போ வந்து அந்த கோவில் திருவிழா அப்போ வந்துட்டு ஆடு மாடு கோழி, மாடு கிடையாது ஆடு கோழியெல்லாம் வந்து பலி கொடுப்பாங்க. நான் அந்த பிக்சர்லாம் பாருங்கள், நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள் அதெல்லாம். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி ஊருக்கிட்ட வந்து கடைங்க மட்டுமே வந்து நிறையா இருக்கும். நிறைய ஊர் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து இந்த ஊரில் வந்து செலிப்ரேட் பண்ணனால ரொம்ப ஃபேமஸான திருவிழா இது. நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 போல் போயிருந்தோம். சரியான கும்பல். அந்த கோவிலுக்குள்ளெல்லாம் வந்துட்டு செம்ம கும்பல். காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் வந்துட்டு அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா, இந்த நாடகத்துக்கெலாம் வந்து ஸ்டேஜ் போடுறது, ராட்டனம், அந்த மாதிரியான ஒரு திங்ஸ் எல்லாமே இந்த கோவிலில் நிறையா இருக்கும். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் இருக்கவங்க மட்டுமே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. பக்கத்து ஊர்லேருந்து வருவாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலுமே வந்து அந்த திருவிழா அன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான கோவிலாக இது வந்து சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடெல்லாம் இருக்குது. எல்லா வீட்லேயுமே வந்து பந்தக்கால்லாம் போட்டு சொந்தக்காரங்களாம் வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அந்த திருவிழா பார்க்கவே. 3 நாள் இந்த திருவிழா வந்து நடக்கும் போது, ஃபஸ்ட்டு நாள், செகண்டு, தேர்ட் நாள். நாங்கள் போனது வந்து செகண்ட் நாள் போனோம், 2வது நாள் போனோம். 2வது நாளுக்கே வந்து அவ்வளோ கும்பல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக வளையல் கடை, இந்த பக்கம் ஃபுல்லாக பொம்மை கடை. கிட்டத்தட்ட வந்து சுற்றிலும் ஒரு 50-60 கடையாச்சும் இருந்திருக்கும். கடை மட்டும் இல்லாமல் ஜூஸ் கடை, பானிபூரி கடை, எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அந்த திருவிழா அப்போ நிறைய நடக்கும். ரொம்ப ஃபேமஸாக வந்து செலிப்ரேட் பண்ணுற திருவிழா இது. ரொம்பவுமே வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லி அந்த சாமியை வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் மட்டும் செலிப்ரேட் பண்ணாமல் பக்கத்து ஊர் மக்கள் வந்து எதுக்காக வராங்க அப்படின்னா, 3 ஊர் சேர்ந்து நடத்துகிற திருவிழா, 2 ஊர் சேர்ந்து நடத்துகிற திருவிழா அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஊர் சேர்ந்து நடத்துகிற திருவிழா. ரொம்ப ஃபேமஸான கோவில், ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோவில்னு அந்த பாம்புலாயி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த கோவில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா கிளிப்ஸுமே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.